So hello everyone, this is bro. இது நம்ம சேனல் தமிழ் டெய்லி ரைடர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ எங்கேயா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்ப நம்மகிட்ட ஆர்சி புக் ஒரு வேலை காப்பி இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் காப்பி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இப்போ போலீஸ்ட்டு வந்து நம்ம ஃபைன் கட்டாமல் எப்படி வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ப்ளெண்டரில் இல்லை ஸ்கூட்டரில் போகிற பசங்க எல்லாமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதேமாதிரி நம்மள மாதிரி கோணமூஞ்சி வண்டி வச்சிருக்க பசங்களெல்லாம் போலீஸ் எங்கே பார்த்தாலும் பக்குன்னு வாயிலே குத்தி ஆர்சி புக் எங்க, இன்சூரன்ஸ் காப்பி எங்க, லைசன்ஸ் எங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு உங்களால் ஆர்சி புக்கை மட்டும் தான் விர்ச்சுவலாக கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களால் டிரைவிங் லைசன்ஸும் இதிலே விர்ச்சுவலாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு 8 நம்பர் வந்து ஞாபகத்தில் இருக்கும். அந்த 8 நம்பர் என்ன அப்படின்னா, வண்டியோட சேசிஸோட கடைசி 4 நம்பரும் வண்டி இன்ஜின் நம்பரோட கடைசி 4 நம்பர், அதாவது பைக்கில் வந்து சேஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட சீரியல் நம்பரோட கடைசி 4 நம்பர் எப்பயுமே நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி நம்ம இன்ஜின் சேஸ் நம்பரோட கடைசி 4 நம்பர் நமக்கு எப்பயுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 4 நம்பர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் mparivahan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ mparivahan அப்படிங்கிற அந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் காட்டும். ஸோ இந்த சர்ச் பாக்ஸ் எதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட பைக்கோட ரிஜிஸ்டர் நம்பரை அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். TN20 TN47 அப்படிங்கிற உங்களோட பைக் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ டோட்டலாகவே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி முடித்த அப்புறமா ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஹோம் பேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வரும், வண்டியோட வருஷம் எல்லாமே வரும். ஆனால் வந்து ஓனரோட நேம் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் டு விர்ச்சுவல் ஆர்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சேஸ் நம்பர், அதாவது சேசிஸோட கடைசி 4 நம்பரும் அதேமாதிரி என்ஜின் சீரியல் நம்பரோட கடைசி 4 நம்பரையுமே அது என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு 8 நம்பர் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஆர்சி புக் கிரியேட் ஆயிரும். ஸோ ஓனரோட நேம் ஃபுல்லாகவே வந்துடும், எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ என்றைக்கு இன்சூரன்ஸ் முடியுது, எப்போ ஏதாவது சலான் வந்து நீங்கள் கரெக்டாக பெண்டிங் வந்தது அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே அதிலே காட்டிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது வந்து டிரைவிங் லைசன்ஸையும் இதே மாதிரி உங்களால் விர்ச்சுவலாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா DL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது எதுக்கு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதே மாதிரி மேலே சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லைசன்ஸோட நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆட் டு விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் தான் என்ட்ரி பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸையும் உங்களால் விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அதில் உங்களோட ஃபோட்டோவும் வந்துடும். ஸோ பிரச்சனையே இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இதுவே போதுமான ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Stay tuned with Tamil Deadly Riders.